இலன் மஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில் குறிப்பாக உலக போர் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்களில் ஏற்படக்கூடிய இந்த போர் எவ்வகையான போராக இருக்க போகிறது போன்ற பல கேள்விகள் இப்பொழுது உலக மட்டத்தில் பலராலும் எழுப்பப்படுகின்றன. அங்கே இடம்பெற்ற கருத்து பரிமாறல்களில் ஜப்பானிய பிரதமர் தெரிவித்த கருத்திற்கு ஜப்பானில் உள்ள சீன தூதுவர் கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் தங்களுடைய தலையை ஜப்பான் இழக்கப் போவதான கருத்தை தெரிவித்திருந்தார். அதனை வாபஸ் பெறுமாறு ராஜதந்திர அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் அதனை நேரடியாக வாபஸ் பெறாமல் இது போன்ற கருத்துக்களை இனி தெரிவிக்க மாட்டேன் என்கின்ற ரீதியில் பின்வாங்கி இருந்தார். அதாவது 5 to 10 வருடங்களுக்கு போர் என்பது நிச்சயம் என்று அடித்து கூறுகின்ற அளவிற்கு இந்த சம்பவங்கள் சிறு சிறு சம்பவங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இப்பொழுது அதாவது சீனாவுடன் ஜப்பான் பொருதுவதாக இருக்கட்டும், அல்லது தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடும் என்கின்ற எண்ணமாக இருக்கட்டும், அல்லது சீனா வெளியே காட்டாத அல்லது தான் வைத்திருக்கின்ற பரிசீலிக்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த விவகாரங்களை வெளியிடாத விவகாரங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உலகில் 8 முக்கிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய தகவலின்படி அமெரிக்கா எடுத்த இந்த சமாதான முயற்சி என்பது தோல்வியில் முடியக்கூடிய ஒன்றாக அவருடைய கருத்தின் மூலமாக பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சமரச முயற்சிகளுக்கு தாங்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். உக்ரைனுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது, ரஷ்யாவுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது. எனவே அமெரிக்கா தோல்வி உறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவே இருக்கின்றது. இது எவ்வாறு என்று சொன்னால், இலங்கை இந்திய அதாவது இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை தீர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் தனித்தனியாக அவர்களுடன் பேசியது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்கா இப்பொழுது செயற்படுகின்றது. ரஷ்யாவுடனும் தனியே பேசுகின்றது, உக்ரைனுடனும் தனியே பேசுகின்றது. ஆனால் பேச்சு ஒன்று ஒரு சமாதான நிலைக்கு வர வேண்டும் அல்லது முடிவு எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் பேச்சு மேசையில் 2 தரப்புகளுமே நேரடியாக கலந்து கொண்டு நேரடியாக தங்களது கருத்துக்களை பரிமாறக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த போர் என்பது தற்பொழுது இடங்களை கைப்பற்றுவதாக ரஷ்யாவாலும், அதே நேரம் ரஷ்யாவின் பல சக்தி வாய்ந்த தளங்களை அல்லது களங்களை அளிப்பதாக உக்ரைனாலும் மேற்கொள்ளப்படுகின்றது. உக்ரைன் தற்பொழுது இந்த ட்ரோன் வார்ஃபயர் எனப்படுகின்ற ஆளில்லா களங்களின் தாக்கத்தில் ஒரு அதியுச்ச நாயகனாக தன்னை வளர்ச்சியில் வைத்திருக்கின்றது.